அமாவாசை அன்னைக்கு நான் போன இடம் தாங்க ஏத்தாப்பூர். அங்கே வந்து நம்ம முருகர் கோவில் இருக்குது, அங்கே தான் போய் சாமி கும்பிட்லான்ட்டு போனேன். அங்கே சிறப்பு யாகம்லாம் வளர்த்துறாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் கிடையாதுங்க. நம்ம போய் அதில் தாராளமாக ஃப்ரீயாகவே கலந்துக்கலாம். குழந்தைங்க இல்லை, அதுக்கப்புறம் வந்து படிப்பு நல்லா வரல, தொழில் எனக்கு நல்லா நடக்கலை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த யாகத்தில் தாராளமாக உட்காந்துக்கலாங்க. அதுக்கான சிறப்பு பூஜை தான் இங்கே நடக்கும். நான் வந்து இந்த ஆடி அமாவாசைக்கு அங்கே தான் இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு தான் போயிருந்தேன். நான் ஒரு 2 பூஜையில் கலந்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சாப்பாடும் போட்டாங்க. சாப்பாடு அங்கேயே வாங்கி சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மேச்சேரிக்கு வந்தாச்சுங்க. வந்த உடனே வந்து விதைகளை தான் கொஞ்சம் தூவி விடலான்னு எடுத்து வச்சேன். கத்திரி, தக்காளி இந்த 2 வகையும் எடுத்து வச்சேன். தொட்டிகளில் வந்து நம்ம என்னென்ன ரக கத்திரிகளை நடவு செய்யணும் அதனுடைய பேர்களை எழுதி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் விதைகளை தூவி அப்படியே மண் போட்டு கிளறி விட்டுட்டேன். ஆடிப்பட்டத்துக்கு நான் வந்து தயாராகிட்டேன். நீங்களுமே ஆடிப்பட்டத்துக்கு தயாராகிருங்க. இப்போ விதை போட்டால் தான் நம்ம ஆடி முடியறதுக்குள்ளே நம்ம செடிகளை பிடிங்கி நட முடியும். நம்ம எந்த செடிகளை வந்து நடவு செஞ்சாலும் சரி, விதைகளை விதைச்சாலும் சரி, அந்த நாள் வந்து மேல் நோக்கு நாளா இல்லை கீழ் நோக்கு நாளா சமநோக்கு நாளான்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி செடிகளை வந்து விதைக்க போடுங்க. ஏன்னா மேலே காய்க்கிற செடியை மேல் நோக்கு நாள்லையும், கீழே காய்க்கிற செடியை கீழ் நோக்கு நாள்லையும் போடணும்.